சார் இன்ஃபேக்ட் நம்ம ரீசெண்டா நான் பண்ற பாண்டியராஜ் அவங்களோட படம் நான் இப்ப பண்றேன். அதுல வந்து அவங்க நடிக்க வேண்டியது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவங்க பண்ண வேண்டியது அவங்க பண்ணல. ஐ வாஸ் லைக் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹிம். சூப்பரா இருந்திருக்கும். அந்த செட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் செட். அது பாண்டியராஜனுடைய சதி அது ஆக்சுவலி. ஐயோ அப்படியா சார்? அவனை நான் வந்து என்கிட்ட கேட்டேன் வந்து, அண்ணா நீங்க தான் பண்ணணும், எத்தனை நாள்ரா? 44. ஐயோ உன் பாதி படத்தினுடைய சம்பளம் சேர்ந்து அப்படின்னு. என்னன்னா சொல்றீங்க அப்படின்னா, நடிக்கணும்னா நான் வரணும்னா காலில் வந்து அங்கே உட்காரணும்ல, அங்க வந்து எல்லாம் பண்ணணும்ல, அந்த 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 கேரவன்கெல்லாம் கக்கா போனோம், இதெல்லாம் அவ்வளவு வேலை இருக்குல்ல, அதனால யூ ஜஸ்ட் பிளடி பே மீ அப்படின்னா. ஐ திங்க் 5 crores ஐ ஆஸ்ட் ஆக்சுவலி. ஹி ரேன் அவே. ஐ திங்க் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. கொடுத்துதான் நடிச்சிருப்பேன். அப்ப இவ கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், தம்பி கூட இருக்கிறது பிடிக்கும். அவங்கதான் என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, இல்ல நீ பண்ணு இந்த கேரக்டர், நீ பண்ணு, இட் இஸ் சச் அ குட் கேரக்டர் எல்லாம் சொல்லி, ஐ மே டூ திஸ் ரோல் எல்லாம் சொல்லி என்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க பண்ணல. இல்ல இவ என்னன்னா